அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவினிங். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓம் சார், தெளிவா கேக்குது சார். சரி. அஹ், ஆசிரியர் உதவியாளர், எஸ்டேட் டீச்சிங், டீச்சர் அசிஸ்டன்ட் எக்ஸாம், அதோடு பட்டதாரி ஆசிரியர், கிராஜுவேட் டீச்சிங் புதிதாக கோட் பண்ணிக்குது. நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், வடமேல் மாகாணம். இந்த இரண்டு ஆசிரியர் போட்டி பரீட்சைக்குமான ஒரு அறிமுக வகுப்பு ஒன்று இன்றைய தினம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கெண்டி DXN HR நிறுவனத்தின் சார்பாக இந்த வகுப்பு இன்றைய தினம் ஒரு இலவச வகுப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த வகுப்பிலே நாங்கள் சில அறிமுகங்களை தான் வழங்க இருக்கின்றோம். ஆக நாங்கள் என்ன செய்ய போறோம், எப்படி செய்யறோம், இந்த விஷயங்களை பற்றி தான் பேசுவோம். உண்மையிலே எமது வகுப்பு அதெல்லாம் சில கைடு, அதாவது ஐக்யூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அறிமுகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி எக்ஸாம்ல என்னென்னு மட்டும் பேசுறது இல்லை. நாங்க ஐக்யூ, அதாவது பொதுளச்சார்பு பரீட்சை சம்பந்தப்பட்ட விவரங்களையும் நாங்கள் இன்று நாங்கள் கலந்து உரையாடுவோம். இந்த வகுப்பிலே உண்மையிலே எங்களுடைய இந்த DXN HR நிறுவனத்தை பொறுத்தவரையிலே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நசீர் சார். நசீர் சார் சுமார் 45 வருட காலம் ஆசிரியர், இந்த உயர் போட்டி பரீட்சைகளுக்கான ஆசிரியர் போட்டி பரீட்சை உட்பட இலங்கையின் அரச உயர் போட்டி பரீட்சைகளான SLAS, SLEAS உட்பட சகலவிதமான பரீட்சைகளுக்கும் தயார்படுத்தல் வகுப்புகளை செய்வதில் அனுபவம் பெற்றவராக இருந்தார். அத்தோடு அது சம்பந்தப்பட்ட அதிகமான புத்தகங்களை சார் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டலின் கீழ்தான் நாங்கள் இந்த வகுப்புகளை சாரோடு சேர்ந்து நானும் கடந்த ஒரு 6-7 வருடங்களாக செய்து வருகிறேன். சார் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் SLASல கிளாஸ் 1ல இருந்து, இலங்கையில் அதிக அரசு சேவை SLAS, அதுல கிளாஸ் 1ல இருந்து சுமார் 5 வருடங்களுக்கு 4 வருடங்களுக்கு முன்னர் ஓய்வு பெற்றிருந்தார். சார் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் சார் இறையடி எய்தார். கேள்விப்பட்டிருப்பீங்க. சார் அதிகமா நீங்க பழைய அரசு சேவையில் உள்ளவங்க எடுத்துக்கொண்டீங்கன்றால் நீங்க மிச்சம் பெற்ற பாத்தீங்கன்னா பழையவங்கள்ட்ட கேட்டா சார் படிச்சவங்களாக இருப்பாங்க. ஸோ சார் என்ன விஷயங்களை டீச் பண்ணாரோ, எந்த பேஸ்ல செஞ்சாரோ அதைத்தான் நாம பார்க்க போறோம். அந்த அடிப்படையில தான் போவோம். நாங்கள் எங்களுடைய ஆசிரியர் குலமாக எங்களோட இருக்கக்கூடியவங்க தான் ஜின்னா சார். ஜின்னா சார் ஒரு கல்வி பணிப்பாளராக, வளைய கல்வி பணிப்பாளராக இருக்கிறார். சார் நசீர் சாரோட சேர்ந்து அதிகமான காலம் கூடுதலாக வகுப்புகளை செய்வதில் அனுபவம் பெற்றவர். அதே மாதிரி என்னோட பணியில் இருப்பவர் தான் ஜாபிர் சார். அதே மாதிரி அஃப்ரூஸ் சார் ஒரு ஆள் இருக்கிறாரு. இப்படி பலர் இருக்கிறாங்க. சரி, இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சையை பொறுத்த வரையில 2 பரீட்சைகளுக்கும், அது ஆசிரியர் உதவியாளர் போட்டி பரீட்சையாக இருக்கலாம் அல்லது பட்டதாரி ஆசிரியர் போட்டி பரீட்சைகளாக இருக்கலாம், இந்த 2க்கும் 2 வினாப்பத்திரங்கள் வரும். 2 வினாப்பத்திரங்கள் வரும். நான் உங்களுக்கு அதை இவற்றில் காட்டுறேன். வினாப்பத்திரங்கள் சம்பந்தமாக ஓகே, இந்த PDF ஷேராக இருக்குதா? உங்களுக்கு PDF ஷேராக இருக்குதா? இதுல பாருங்க, இது ஆசிரியர் உதவியாளர் போட்டி பரீட்சை, எஸ்டேட் டீச்சிங், இவங்களுக்கும் 2 பாடங்கள் பிரதான பாடங்களாக வரும் எழுத்து பரீட்சையில. ஒன்று உளச்சார்பு அல்லது ஐக்கியோ பொறுத்தவரையில பல்வேறு பெயர்கள் இருக்குது. பொது உளச்சார்பு, நுண்ணறிவு, பொது நுண்ணறிவு, பொது விவேகம், சவால் பரீட்சை என்று இன்னொரு பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவதுதான் இந்த உளச்சார்பு ஐக்கியூ. இதுல ஐக்கூட என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுல எண்கணித ரீதியான, மொழி ரீதியான மற்றும் படங்கள், கட்டமைப்புகள் மற்றும் இடைத்தொடர்களுக்குரியதாக முன்வைக்கப்படும் பிரசினங்கள் தொடர்பில் பகுப்பாய்வு திறன். ஆகவே பகுப்பாய்வு திறனை பிரிச்சு காட்டுறாங்க. எண்களோடு சம்பந்தப்பட்டது, மொழியோடு சம்பந்தப்பட்டது, கட்டமைப்புகளோடு சம்பந்தப்பட்டது, இடைத்தொடர்புகளோடு சம்பந்தப்பட்டது, பிரச்சினைக்கு தீர்வு, இந்த சம்பந்தமாக பகுப்பாய்வு திறனை பிரிச்சு காட்டுறாங்க. அடுத்து தர்க்க ரீதியான புரிதல், விளக்கமளிக்கும் திறன், அடுத்து ஒரு வேறு நிலைமைகளில் பிரயோகிக்கும் திறன், அளவீடு, இவ்வாறு பல்வேறு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுகளெல்லாம் பரீட்சிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடத்தப்படும் சொல்றாங்க.
இதுல என்ன சொல்றாங்க, பல்தேர்வு மற்றும் சிறு வினாக்கள் ஒன் வேர்ட் ஆன்சராக வரலாம் அல்லது எம்சிக்யூவாக வரலாம். பொதுவாக எம்சிக்யூ தான் வர, சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சராக எழுதக்கூடிய அமைப்பிலையும் வரலாம்னு சொல்றாங்க. 50 வினாக்களை கொண்டதாக இருக்கும். இப்ப நாங்க இந்த 2வது பேப்பர் எடுத்துக்கொண்டோம்டா எஸ்டேட் டீச்சிங்கை பொறுத்தவரையில பொது அறிவு. பொது அறிவு வந்து கல்வியோடு சம்பந்தப்பட்டதாகவும் ஆசிரியர் துறையோடு சம்பந்தப்பட்டதாகவும் வரும். ஆசிரியர் துறையோடு சம்பந்தப்பட்டதாகவும் கல்வியோடு சம்பந்தப்பட்டதாகவும் வரும். ஆகவே இது கல்விசார் பொது அறிவு. கல்விசார் பொது அறிவு. அடுத்தது உண்மையிலே இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை வரையறை சொல்லிடுறாங்க. எப்படி சொல்றாங்க, ஆசிரியர் துறைக்குரிய அத்துறை தொடர்பான பொது அறிவு மற்றும் உள்நாட்டில் இடம்பெறும் அல்லது இடம்பெற்றுள்ள கல்விசார் போக்குகள். பழைய செய்திகளும் வரலாம், வரலாறு வரலாம், கல்வியோடு சம்பந்தப்பட்ட வரலாறு விஷயங்கள் வரலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொது அறிவு மற்றும் கல்வி, உயர்கல்வி, தொழில்நுட்பம், ஆசிரியர் கல்வி போன்ற துறைகள் தொடர்பில் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் இடம்பெற்ற நவீனமயப்படுத்தல் திட்டங்கள். ஆகவே 2000க்கு பின்னர் ஏற்பட்ட சீர்திருத்தங்கள், கல்வி சீர்திருத்தங்கள் சம்பந்தமாக வரலாம். இதுலயும் 50 வினாக்கள் வரும். இதுல பொதுவாகவே இந்த வினாபத்திரம் வந்து 30 வினாக்கள் எம்சிக்யூவாகவும் 20 வினாக்கள் எழுத்து மூலமான வினாக்களாகவும் வாரது. 30 வினாக்கள் எம்சிக்யூவாகவும் 20 வினாக்கள் எழுத்தக்கூடிய அமைப்பிலும் வரும். இதுதான் எஸ்டேட் டீச்சிங் உள்ளது. அடுத்து இன்னொரு சாரார் இருக்கீங்க. இதுல அவங்க மாஸ்டர் போட்டி பரீட்சை தான். அவங்களுக்கு வரக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டா, இதே மாதிரி 2 பாடங்கள் வருது, ஆனா கொஞ்சம் வித்தியாசம். முதலாவது பாடம் பொதுளச்சார்பு. அதுல அந்த நான் ஏற்கனவே சொன்னதை விரிவாக சொல்லியிருக்கிறாங்க, இங்க சுருக்கி சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பதாரியின் திறன்கள்ன்றக்குள்ளதான் நாங்க சொன்னோமே, விளக்கி சொன்னோமே, எண்கணித ரீதியான, மொழி ரீதியான, படங்கள் சம்பந்தப்பட்ட பிரிச்சு சொன்னோம். பொதுவாக சொல்றாங்க திறன்கள், தர்க்க திறன், இவைகளை மதிப்பீடு செய்வதற்காக வரும் சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்லிடுறாங்க 50 வினாக்கள் எம்சிக்யூவும் ஒன் வேர்ட் ஆன்சரும் வரும். ஆனால் 2வது பேப்பர் முற்றுமுழுதாக வித்தியாசம். இந்த பரீட்சைக்கு, அதாவது வடமேல் மாகாண ஆசிரியர் போட்டி பரீட்சைக்குள்ளவங்களுக்கு உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்டது என்று மட்டுமில்லை, சமூக, பொருளாதார, அரசியல் துறையோடு சம்பந்தப்பட்டதான பரந்த அளவிலான பொது அறிவை பரீட்சிக்கும் முகமாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இங்க எம்சிக்யூ மட்டும்தான் வருது சொல்றாங்க. ஆகவே இவ்வாறு 2 எக்ஸாமுக்கும் பொதுவான பாடம் ஐக்கியூவாகவும் பொது அறிவு வித்தியாசமாகவும் இருக்கிறது. அது முதலாவது விஷயம். அடுத்து, ஐக்கியூ என்பது எல்லா அரச உயர்பொது பரீட்சைகள், அது பொது உழைச்சார்பு சந்திக்குது, அந்த வேலையை பாய்ப்போம். இந்த உழைச்சார்பு என்கின்ற எக்ஸாம் வந்து எல்லா உயர்போட்டி பரீட்சைகள், அது எம்எஸ்ஓ மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் லெவல்ல இருந்து டீச்சிங் எக்ஸாம், லோ என்ட்ரன்ஸ், எல்எல்பி தொடங்கி அரசு உயர்போட்டி பரீட்சைகளான இலங்கை வெளிநாட்டு சேவை, ஸ்ரீலங்கா ஓவர்சீஸ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், அடுத்து இலங்கையின் அதிகார சேவை, நிர்வாகத்துறை, இலங்கையினுடைய நிர்வாக சேவை, இது போல பல்வேறு போட்டி பரீட்சைகள் எடுத்துக்கொள்ள எல்லா பரீட்சைகளுக்கும் வர்றதுதான் ஐக்கியூ. நான் ஐக்கியூவை பத்தி பார்ப்போம். ஐக்கியூவை பத்தி அதிகமாக பார்ப்போம். ஒரு நிமிடம் தாங்க. ஒரு ஆள் மெசேஜ் போட்டுக்கிறீங்க, மழை என்று காரணமாக அவங்க ரெக்கார்டிங் நாங்க குரூப்ல போடுறோம். சரியா, குரூப்ல ரெக்கார்டிங் போடுவோம். இருந்தாலும் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணி கொள்ளிருந்தா நீங்க கட்டாயம் அட்டெண்ட் பண்ணி கொள்ளுங்க. சரியா, ஓகே. நாங்க இன்னைக்கு ஐக்கியூ சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். இப்ப ஐக்கியூ என்று சொன்னால் என்ன? ஐக்கியூ என்று சொன்னால் என்ன? ஐக்கியூ என்று சொன்னால் என்ன? ஐக்கியூ என்பது, நாங்கள் நுண்ணறிவு, உழைச்சார்பு, பல்வேறு பேர்கள் அழைப்போம். நாங்கள் இவற்றை நுண்ணறிவு காட்டுகிறேன். நுண்ணறிவு வந்து ஐக்கியூ தான். இது வந்து பொதுவாக எல்லா பரீட்சைகளுக்கும் வர்றதுதான். எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான்.
சில பகுதிகளில் கூடுதலாக குறைவாக வரும். சில கணிதம் சம்பந்தப்பட்டு கூட வரும். சிலதுகள்ல கணித இது ஒரு நேரடி வினாபத்திரமாக கணித வினாபத்திரம் அல்ல, மாறாக கணிதத்தோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் வரலாம். அதே மாதிரி கணிதத்தோடு சம்பந்தப்பட்ட நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய, நாங்கள் சம்பந்தமாக விளக்கமாக பார்ப்போம். கணித நுட்பங்களை டெக்னிக்ஸ் பாவிச்சு செய்யக்கூடிய வினாக்களாக வரலாம். அதே மாதிரி தகவல்கள் சம்பந்தப்பட்டதாக, தரவுகளோடு சம்பந்தப்பட்டதாக, தாயக்கட்டையோடு சம்பந்தப்பட்டதாக, எண்களோடு சம்பந்தப்பட்டதாக, மொழி தொடர்போடு சம்பந்தப்பட்டதாக, எடுகோள்கள், கூற்றுக்கள், முடிவுகள் சம்பந்தப்பட்டதாக இவ்வாறு உங்களுக்கு வரலாம். நாங்கள் இது சம்பந்தமாக எப்படி வரும் இந்த விஷயத்தை பார்ப்போம். ஓகே, ஓகே. ஆகவே இந்த வினாப்பத்திரம் எல்லோருக்கும் பொதுவாக வாரது ஒரு மணித்தியாலம் தான். உங்களுக்கு கமன் ஜெனரல் டெஸ்ட், ஏ லெவல்ல வரக்கூடிய கமன் ஜெனரல் டெஸ்ட் பேப்பர்ல மட்டும் 2 மணித்தியாலம் வரும். அது தவிர மற்ற எல்லாமே பொதுவாக ஒரு மணித்தியாலம் வராது. ஒரு மணித்தியாலம்ல 50 வினாவும், சில நேரங்கள்ல 1.5 மணித்தியாலம் சில எக்ஸாம்களுக்கு வந்திருக்குது. அப்ப 60 வினாக்கள் வரும். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஹார்ட் ஆகும். 50 வினாக்களை விட 60 வினாக்கள் வரப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஹார்ட் ஆகும், டைம் கொஞ்சம் கூடும். சரி, நாங்க பொதுவான அமைப்புக்கு போய் பார்ப்போமே. உங்களுக்கு சொல்லிடலாம் 50 வினாக்கள் தானே, 50 MCQ அல்லது சுருக்க விடை, ஒன் வேர்ட் ஆன்சர் வினாக்கள் வரலாம். ஆகவே நீங்க இங்க விளையும் கொள்ளணும், ஒரு வினாவுக்கு நாங்கள் செலவழிக்கணும் 1 நிமிடம் தான். ஒரு வினாவுக்கு நாங்கள் செலவழிக்கணும் 1 நிமிடம் தான். 1 நிமிடத்தை விட கூடுதலாக செலவழிக்க முடியாது. செஞ்சம் 1 நிமிடத்தை விட கூட செலவழிச்சோம் என்றால் எங்களுக்கு டைம் போதா போகும். ஆகவே இந்த பேப்பர்ல முன்னறிவு உள்ள அல்லது உபச்சாரப்புல வர பெரிய பிரச்சனைடா எப்படி சொல்லுவாங்க, பேப்பர்ல நல்லா கேள்வி லேசா தான் இருந்துச்சு, ஆனா டைம் போதா போயிட்டுது. மிச்சம் வர பதில் 100க்கு 70 விதமான 75 விதமான பதில் இதுதான். டைம் போதா போனேன். இந்த டைம் போதா போன பிரச்சனைய நாங்க எப்படி சால்வ் பண்ணோம், எப்படி சால்வ் பண்ற சரியா? ஆகவே ஒரு வினாவுக்கு நாம் 1 நிமிடத்தை செலவழிக்க வேண்டும். ஆகவே இந்த டைம் போதா போற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கும், இந்த ஒரு வினாவுக்கு 1 நிமிடத்துல விளைவிக்கக்கூடிய முறையை பின்பற்றுவதற்கும் எங்களுக்கு நுட்பங்கள், டெக்னிக்ஸ் தேவை. டெக்னிக்ஸ் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு செய்ய இயலும். டெக்னிக்ஸ் தெரியாதா எங்களுக்கு செய்ய இயலாது. ஆகவே நுட்பண்டா என்ன, இது எல்லாத்துக்கும் முதல் நாங்கள் விலையும் கொள்ளணும். நீங்க இப்ப எத்தனை வருஷம் ஓலவல் இந்த ஏலவல் செஞ்சுக்கிறோம், சில பேர் யூனிவர்சிட்டி முடிச்சுக்கிறீங்க. ஆகவே 13 வருஷம் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம். எப்படி 13 வருஷம் படிச்சிருக்கிறோம் குறைஞ்சபட்சம். இந்த 13 வருஷத்திலையும் அல்லது யூனிவர்சிட்டியில படிச்சு 4 வருஷத்தை சேர்த்து 17 வருஷமாக இருந்தாலும், இந்த 17 வருட இதுலையும் நாங்க என்னோட அறிவை எத்தனையோ எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். ஓ லெவல், ஏ லெவல் இருந்து டேர்ம் எக்ஸாம், மிட் எக்ஸாம், அது இது இந்த ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் எத்தனையோ எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே என்னோட அறிவை பரீட்சிக்கிறது. ஆனால் இந்த ஐக்கியூ பாடம் என்பது உங்கள் திறனை பரீட்சிக்க கூடியது, ஸ்கில், உங்களுடைய ஸ்கில்லை பரீட்சிக்க கூடியதுதான் ஐக்கியூ பாடம் ஆகும். சரியோ? ஆகவே அதனால இதுக்கு கட்டாயம் இந்த நுட்பங்களை பத்தி நீ விலகி கொள்ளணும். நுட்பம்டா என்ன? குறுகிய நேரத்துல எப்படி இலகுவாக செய்யற, தரப்பட்ட அந்த ஷோர்ட் பீரியட் டைமுக்குள்ளால எப்படி நாங்க லேசாக செய்யற, அதுதான் நுட்பமாகும். நுட்பம்டா என்ன? குறுகிய நேரத்தில் இலகுவாக செய்யும் முறை, அதுதான் நுட்பம். நுட்பத்தை இன்னொரு வகையில் சொல்றோம்னு சொன்னா, வினாக்களை அணுகுவது எவ்வாறு. உங்களுக்கு 1 நிமிடத்துல ஒரு புதிய கேள்விக்கு விட கொடுக்க இயலாது. 1 நிமிடத்துக்குள்ளால யோசிச்சு கண்டுபிடிச்சு புதிய கேள்வி கொடுக்க இயலாது. முழுமையான சிலபஸை நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா, நீங்க படிச்ச அதே மாதிரி கேள்விதான் வரும். அதே கேள்வி வராது, அதே மாதிரி கேள்விதான் வரும். ஆக நீங்க அந்த கேள்வியை பார்த்தோம் விளங்கணும், இது இந்த மாதிரி கேள்வி, இதுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும். ஆகவே வினாக்களை எவ்வாறு அணுக வேண்டும்
விடை காண்பது எவ்வாறு, இதுதான் நுட்பம். ஆகவே நாங்க கிளாஸ் செய்யும் போது கேள்விக்கு விடைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், விடை காணும் முறைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இப்ப வினாவை நீங்க அணுகிற முறையை விளங்கிட்டீங்கன்னா அதுக்கு எப்படி காணும். உதாரணமாக தாயக்கட்டை வினானா தாயக்கட்டை வினாவை நீங்க எப்படி அணுகணும்னு சொல்லி தருவோம். என் தொடர் வினாவுண்டா அதை எப்படி அணுகணும், தரவுகள் வினாண்டா அதை எப்படி அணுகணும், இந்த விஷயத்தை நாங்க பார்ப்போம். இப்படித்தான் நாங்க ஒவ்வொரு வகையாக பார்ப்போம். ஆகவே இன்னைக்கு நாங்க அந்த கைட் நுட்பங்களை படிக்க முன்னுக்கு சில பேசிக் விஷயங்கள் நான் தெரிஞ்சிருக்கணும். ஐக்யூ கிளாஸ் படிக்க முன்பு சில பேசிக் விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். முதலாவது எல்லாருக்கும் சிம்பிள், பட் மிச்சம் பேர் பிளவு விடுற அதிகமான ஐக்யூ பேப்பர்ல யூஸ் பண்ணக்கூடிய 2 வேர்ட் அந்த வலது இடது. எப்படி பாக்குற மிச்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்றாரு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எப்பவும் உங்களுக்கு தான் பார்க்கணும். பேப்பருக்கோ கம்ப்யூட்டருக்கோ போனுக்கோ பாக்குறது இல்லை, உங்களுக்கு தான் பார்க்கணும். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல உங்களோட 2 கையும் உங்களோட மேசலையோ அல்லது நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கீழே வைங்க. வச்சால் உங்களோட இடது கை இருப்பது இடது பக்கம், உங்களோட வலது கை இருப்பது வலது பக்கம். ஆகவே உங்களோட பேப்பர்ல எது வலது, பேப்பர்ல 2 கையும் வைங்க. வச்சுட்டு உங்களோட இடது கை இருக்கிறது இடது பக்கம், உங்களோட வலது கை இருக்கிறது வலது பக்கம். இடதும் வலதும் மாறாது. அதுபோல இடதும் வலதும் மாறாது. அதுபோல உங்களோட இடது கையும் வலது கையும் மாறாது. அதுபோல இடதும் வலதும் மாறாது. ஆகவே உங்களுக்கு தான் பார்க்கணும், உங்களோட இடது கை இருப்பது இடது பக்கம், உங்களோட வலது கை இருப்பது வலது பக்கம். விளங்குச்சுதா இது? நான் டீச் பண்ண தொடங்கல, கொஞ்சம் வேகமாக பேசிருப்பேன். பட் கிளாஸ்ல நாங்க இதை விட மெதுவாக தான் பார்ப்போம். கிளாஸ்ல இதை விட மெதுவாக தான் பார்ப்போம். இன்றைக்கு பொதுவான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் நாங்க ஸ்பீடா போகணும். சரி, அடுத்தது இதை சொல்லுங்க. இதுல 4 எழுத்துக்கள் இருக்குது, சாரி 2 எழுத்துக்கள் இருக்குது. இதை இடது பக்கத்துல இருக்கிற எழுத்து எது? இடது பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்து எது? ஏயா பியா? உங்களோட இடது பக்கம் எது? அதுல இருக்கிற எழுத்து மேற்குன்னு போட்டிருக்கிறது இடது பக்கத்துல இருக்குதா வலது பக்கத்துல இருக்குதா? இடது பக்கம் சார். எப்பவுமே மேற்கு திசை என்பது இடது பக்கம் தான். சரியா? நாம் திசைகள் சம்பந்தமாக படிப்போம். வட்ட மேசையில திசைகள் தெரியாம செய்யவே முடியாது. ஆக திசைகள் கட்டாயம். அதுல நாங்கள் சில அடிப்படை நுட்பங்களை பயன்படுத்துவோம். அதனால அப்ப நாங்க சொல்றோம் எப்பவுமே. இப்ப நான் ஆரம்பிச்சுட்டு போறேன். நீங்க இருக்கிற திசை யாது? நீங்க இருக்கிற திசை யாது? சொல்லுங்க பாப்போம். எப்படி? நான் பக்கம் கேட்கிறேன். வடக்கு திசை. வடக்கு திசை. வேற? கிழக்கு. கிழக்கு திசை. வேற? ஓகே, வடக்கு கிழக்கு திசை. மேற்கு யாரும் சொல்றீங்களா? தெற்கு திசை சார். ஓகே, தெற்கு திசை சார். 3 விழாந்துக்கு வடக்கு கிழக்கு தெற்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, திசைகள்ல நீங்கள் இருக்கக்கூடிய திசை, நீங்க இருக்கக்கூடிய திசை தெற்கு திசை. சரியோ? நீங்கள் இருக்கக்கூடிய திசை, நீங்க வடக்கு இருந்தாலும் சரி தெற்கு இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற திசை தெற்கு திசை. ஓகே, உங்களுக்கு வடக்கு, உங்களோட வலது கை பக்கம் இருப்பது கிழக்கு, இடது கை பக்கம் இருப்பது மேற்கு. ஓகே, அதை நான் பிறகு தீபா பாடி படிப்போம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இது ஒரு கிணறு. இந்த கிணறுக்கு வெளியே ஒரு ஆள் இருக்கிறார். ஏ என்ற பெயருள்ள ஒரு ஆள் வெளியே நிற்கிறாரு. இந்த வெளியில் உள்ளவர் இந்த கிணறுக்குள்ளால பாயிறாரு. அவருடைய நிலை என்ன? அவருக்கு என்ன நடந்திருக்கும்? அல்லது அவருடைய நிலை என்ன? அவருக்கு என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க பாப்போம். எப்படி? வலம் பக்கம் திரும்பி தெற்கு பக்கம் பாய்ந்திருக்காரு. அவருடைய நிலை. அப்ப அவருக்கு என்ன நடந்திருக்கு? அவர் ஃபைனல்ஸ் அவர் அப்படியே பாஞ்சிட்டாரு. பாஞ்சது போல என்ன என்ன செஞ்சுப்பாரு? என்ன நடந்திருக்கும் அவருக்கு? அதான் கேள்வி. எப்படி கிணத்துக்குள்ள இருப்பார். ஒரு ஆள் சொல்றாரு எப்படி விலங்கல்ல கீழ் நோக்கி தள்ளப்பட்டிருப்பார் ஒரு ஆள். வேற?
ஒரு கிணத்துக்கு உள்ள இருக்கிறேன். உள்ள ஒரு ஆள் சொல்றாரு கிணற்றினுள் இருப்பார் என்று. வேற? தொங்கிக் கொண்டிருப்பார். ஓகே பாப்போம். கிணற்றினுள் ஒரு ஆள் சொல்றாரு. இன்னொரு ஆள் சொன்னாரு கீழ் நோக்கி தள்ளப்பட்டிருப்பார். சோட்டாளரன் கீழ் நோக்கி. அடுத்து இன்னொரு ஆள் சொல்றாரு தொங்கிக் கொண்டிருப்பார். வேற? வேற? நாங்க கேள்வி வேற கிளாஸ் இருக்கும்போது வர விடைகள் கொஞ்சம் எழுதுறோம்ல. நனைந்திருப்பார். நனைந்து இருப்பார். அடுத்து சொல்லுவாங்க காயப்பட்டிருப்பார். காயம்பு போடும் காயம்பு. இப்படி பல்வேறு விடைகளை சொல்லுவாங்க. இதுல எல்லாம் சரியா வராது, ஒன்றுதான் சரி வரும். ஆகவே எது சரியான விடை? எல்லாம் சரி வராது, ஒன்றுதான் சரி வரும். இப்ப நாங்க ஐக்யூ பேப்பரை பொறுத்த வரையில நீங்க எப்பவுமே நாம வச்சுக்கொள்ளணும், அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்களோ அதுதான் நடந்திருக்குன்னு முடிவெடுக்கணும். என்ன சொல்லிருக்கிறாங்களோ அதுதான் நடந்திருக்கிறது என்று நீங்க முடிவெடுத்துக் கொள்ளணும். அது இல்லாம அவங்களோட சுய புத்திய புகுத்தக்கூடாது. கேள்வியில சொல்றான் கிணறு ஒன்று இருக்குது, அந்த கிணறை பத்தி சொல்லல. ஆழமான கிணறா, ஆழம் இல்லாத கிணறா, அல்லது நீர் நிறைந்த கிணறா, நீர் குறைந்த கிணறான்னு சொல்லல. தெரியும் உங்களுக்கு, சில வயல்வெளி பிரதேசங்களுக்கு போன அவங்க விளங்கும். சில கிணறுகள் இருக்கும் ஒரு 2 அடி ஆழம் தண்ணி நிறைஞ்சிருக்கும். சில கிணறுகளுக்கும் 100-200 அடி ஆழம். சில கிணறுல புள்ள தண்ணி இருக்கலாம், சிலர்கள்ல தண்ணி மிகவும் குறைவாக இருக்கலாம். இவ்வாறு பல்வேறு விதமாக இருக்கும். பட் இது எந்த வகையான கிணறுன்னு சொல்லல. இப்போ ஒரு ஆள் ஆழமில்லாத கிணறுல பாஞ்சிருந்தால் அவர் காயம் அடைஞ்சிருப்பாரு அல்லது உள்ள தொங்கி நிற்பாருன்னு சொல்ல இயலாது. தண்ணீர் இல்லாத, தண்ணி வற்றிய ஒரு கிணறுல பாஞ்சால் நனைந்திருப்பாருன்னு சொல்லவும் இயலாது. எங்களுக்கு என்ன சொல்லலாம்? வெளியில் இருந்த இந்த ஏ என்பவர் உள்ளுக்கு பாஞ்சி இப்ப உள்ளுக்கு இருப்பாரு, அது மட்டும் சொல்லலாம். கன்ஃபார்மா கிணறுக்குள்ள இருப்பாரு, அது எப்படி இருப்பாருன்னு சொல்ல தெரியாது. ஆகவே இந்த முதலாவது விடை தான் சரியான விடை. கிணற்றுள் இருப்பார். ஒரு பேசிக் ஐடியாவை தாருங்கன்னு சொன்னா, ஐக்யூ பேப்பர் செய்யும் போது கேள்வியை கவனமாக வாசிச்சு பார்த்து கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை மட்டும் பார்க்கணுமே தவிர நாங்க சுயமாக யோசிச்சு ஒன்றையும் புகுத்த கூடாது. ஓகே. ஜூலை மாசத்துல எத்தனை நாளில அப்படின்னு கேட்டா நாங்க எப்படி பாக்குறோம்? முதலாவது உங்களை கையை பொத்தணும். நீங்க கையை பொத்திட்டு இந்த மொழிகள்ல வரக்கூடிய படத்துல காட்டுற மாதிரி பொத்திட்டு இந்த மொழிகள்ல வரக்கூடிய எல்லாம் 31 வரும். ஆக முதலாவது மொழியில ஆரம்பிக்கிறோம். ஜனவரி 31. உள்ளுக்கு வாரது 31 அல்ல, 28 அல்லது 30 வரும். பிப்ரவரி தெரியும் 28 அல்லது 29 வரும். ஆக பிப்ரவரி உள்ளுக்கு. மார்ச் மேல மொழியில. ஏப்ரல் உள்ளுக்கு. மே 31 மொழியில. ஜூன் உள்ளுக்கு 30. ஜூலை 31 மொழியில. திரும்பவும் மொழியில ஆகஸ்ட் ஸ்டார்ட் 31. செப்டம்பர் உள்ளுக்கு 30. அக்டோபர் மொழியில 31. நவம்பர் உள்ளுக்கு 30. டிசம்பர் 31. இதெல்லாம் கீழே பயன்படுத்தப்படும். அதுதான் அழகான் இந்த அறிமுகமா தாரும். இது கைடு இல்லை, இது நான் படிக்கிறதெல்லாம் கைடு இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியாவை தாரது. சோ ஜூலை மாசம் எத்தனை வரும்? மொழியில வரும். ஆகவே 31. ஆக எந்த மாசம் கேட்டாலும் நீங்க இதைத்தான் பயன்படுத்தணும். உங்களோட கையை மடக்கி வச்சுட்டு இந்த மொழியில வரக்கூடியது, மொழின்னு சொல்றது விளங்குது அவங்களுக்கு? இந்த மொழின்னு சொல்ற விஷயம் விளங்குதா? ஆம் சார். ஓகே, சரி. முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முந்தி ஒரு வருடத்துல எத்தனை வாரங்கள், எத்தனை கிழமைகள் இருக்கிறார்? 52. 52. வேற விடைகள்? சரி, எப்படி பார்க்கிறோம் நம்மளை? 365 பிரிச்சுட்டாச்சு. மொத்தம் ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் 365 நாட்கள் இருக்கிறார். 7ஆல பிரிச்சோம் என்று சொன்னால், ஒரு 7ஆல பிரிக்கும் ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கிறார். அதனால 7ஆல பிரிக்கிறோம். பிரிச்சோம் என்று சொன்னால் 5, 5 7 35, மீதி 1, 5 கீழே இருக்கும் 15, 15ல 7 2 முறை, 7 14, மீதி 1.
ஆகவே ஒரு வருடத்துல 52 வாரங்களும் ஒரு நாளும் காணப்படும். அதுவே லீப் வருடமாக இருந்தால் எத்தனை நாட்கள் வருஷத்துக்கு? 366 நாள், 52 வீக்கும் 2 நாளும் இருக்கும். எஸ், 52 வாரமும் 2 நாட்களும். நீங்க இந்த கட்டாய ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இது டிரெக்டாக கீழே பயன்படுத்துவோம். நான் ஒரு கேள்வி செஞ்சு காட்டுறேன். அதை நீங்க அதுல உங்களுக்கு எக்ஸாம்ல வந்த கேள்வி கொண்டு மாதிரி கொண்டு தான் நான் பார்ப்போம். அதுக்கு இது பயன்படுத்தப்படும். ஆகவே விலையும் கொள்ளுங்க. சாதாரண வருடமாக இருந்தால் 52 வாரமும் ஒரு நாளும். ஆகவே ஒரு நாள் அங்கு கூடுது. இந்த லீப் வருடமாக இருந்தால் 2 நாட்கள் கூடுது என்ற விஷயத்தை விலையும் கொள்ளுங்க. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 1 2 இல்லை மட்டும் நான் உங்களுக்கு கேள்வி செய்யும்போது சொல்றேன். அடுத்தது ஒரு விடயம், இன்றைக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்னால நம்மளோட ஜூம் பேக்கேஜ் வந்து நார்மல் பேக்கேஜ் தான், பேசிக் பேக்கேஜ் தான் இருக்குது. ஆகவே கட் ஆகும் 40 மினிட்ஸ்ல. திரும்ப அதே லிங்க்ல ஜாயின்ட் ஆகுங்க. நாங்க கிளாஸ் டைம்ல இருந்து பிரச்சனை வராது. நாங்க பேக்கேஜ் எடுத்துருவோம். சரியா? இன்றைக்கு அதே லிங்க்ல ஜாயின்ட் ஆகுங்க. நெக்ஸ்ட் கட் ஆகினால் ஓகே. ஆகவே இப்ப லீஃப் வருடம்டா என்ன சொல்லுங்க பாப்போம். லீஃப் வருடம்டா என்ன? லீஃப் வருடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? 4 வருடங்களுக்கு ஒரு முறை வாரதான் லீப் வருடம். 4 வருடங்களுக்கு ஒரு முறை வாரது லீப் வருடம். ஓகே. லீப் வருடம் சாதாரண நாட்களை விட ஒரு நாள் கூட இருக்கும். சாதாரண வருடங்களை விட 366 நாட்கள் இருக்கும். வெரி குட். வேற 4 நான்கால் வகுக்கும்போது மீதி வரும். பிப்ரவரி மாதம் என்ன செய்யும்னா 29 நாட்களை கொண்டிருக்கும். வெரி குட். பிப்ரவரி 29 இருக்கும். 4 மீதி வகுக்கலாம். பிப்ரவரி 29. வெரி குட். ஓகே. இப்ப லீஃப் வருடத்துக்கு சொன்னீங்க. ஒரு வருஷத்தை திடீர்னு தாராரு உங்கள்கிட்ட வருது. இந்த வருஷம் லீஃப் வருடமா இல்லையான்னு கேட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே. பட் இப்படித்தானே 4 நம்பர்களை கொண்ட, அதாவது 1000ஆம் இலக்கங்களை கொண்டு வந்து 4 பிரிச்சு பார்க்கறது கஷ்டம். இப்ப 2020ன்னா டைம் சேவ் பண்ணணுமே. ஆகவே எந்த ஒரு வருடமும் தரப்பட்டாலும் அது லீஃப் வருடமா இல்லையான்னு பாக்குறதுக்கு அந்த வருஷத்துல கடைசி 2 நம்பரை மட்டும் பாருங்க. அந்த கடைசி 2 நம்பரையும் 4ஆல மீதியின்றி வகுக்க முடியுமாக இருந்தால் அது லீஃப் வருடம் ஆகும். 4ஆல மீதியின்றி வகுக்க முடியுமாக இருந்தால் அது லீஃப் வருடம் ஆகும். 2020 20 கடைசி 2 இலக்கம் 20. 20 4ஆல பிரிச்சோம்னு சொன்னால் 5 4 20 மீதி 0. மீதி 0மாக இருந்தால், அதாவது என்ன சொல்றோம் நாங்கள் லீஃப் வருடம் என்ன சொல்றோம்? 4ஆல் மீதியின்றி வகுப்படுமாக இருந்தால், மீதியின்றின்னு சொன்னால் மீதி 0மாக இருக்கணும். மீதி 0மாக இருந்தால் அது லீஃப் வருடம். மீதி 1 2 3 இப்படி ஏதோ வந்துச்சுன்னு சொன்னா அது லீஃப் வருடம் இல்லை. அது லீஃப் வருடம் இல்லை. ஆகவே 2020ல கடைசி 2 இலக்கம் 20 24 பிரிக்கிறோம், மீதி 0. ஆகவே 2020 என்பது ஒரு லீஃப் வருடம். சரியோ? இது நான் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே 2020 நாங்க லீஃப் வருடம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப சொல்லுங்க பாப்போம், 2021 என்ன வரும்? 21 4 பிடிங்க. பிரிச்சா மீதி சாதாரண வருடம். ஓகே. லீஃப் வருடம் 65 நாட்கள். 1 மீதம். வெரி குட். 2022 எடுத்துக்கொண்டா 2 மீதம் வரும். சரி. இது ஒரு பரீட்சையில வந்த வினா. 2022 ஜனவரி 1 செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் 2024 ஜனவரி 1 என்ன கிழமை? 2025 ஜனவரி 1 என்ன கிழமைன்னு கேட்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? 2024 1ஆம் தேதி புதன்கிழமை. இல்ல, அவசரப்பட்டீங்க. நிதானம் கொஞ்சம் இருக்கணும். இல்லைண்டா நீங்க யோசிச்ச விதம் சரியாவ. வியாழக்கிழமை. ஓகே. வியாழன். ஆகவே நீங்க கவனமாக இருக்கணும். தந்திராங்க என்ன கேள்வி? 2022 ஜனவரி 1 ஒரு நாளும் ஒரேடியா திடீர்னு நீ போவானம், அதாவது 23 போவானம், 24 போவானம். கேள்வி 24 24 போவானம். அடுத்த வருஷத்துக்கு வாங்க, 2023க்கு வாங்க. ஒரேடியா கேள்விக்கு வாங்க, 22ல இருந்து 23க்கு வாங்க. இப்ப பாருங்க,
நீங்க பார்க்கணும். இப்ப இந்த 2022க்கும் 23க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். 2022 ஜனவரி 1க்கும் 2023 ஜனவரி 1க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். அது எந்த வருஷத்துடைய பிப்ரவரி? 2022 பிப்ரவரி. வெரி குட். 2022 பிப்ரவரி. ஆகவே இந்த 22 நாலு பிரிங்க. பிரிச்சால் சார் கொஞ்சம் விலங்கல கொஞ்சம் விளம்படுத்துங்க சார். 2022க்கும் 23க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும் தானே. 2022 ஜனவரி 1க்கும் 2023 ஜனவரி 1க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். அது எந்த வருஷத்துடைய பிப்ரவரி? 2022 2022. 2022 என்பதனால 22 கடைசி இலக்கம் 22, 2022 கடைசி 2 இலக்கம் 22 4ஆல பிரிங்க. 4ஆல பிரிச்சா மீதி என்ன? மீதி 2 வரும். ஆகவே அது லீஃப் வருடம் இல்லை. லீஃப் வருடம் இல்லை என்றால் நாங்கள் என்ன சொன்னோம்? லீஃப் வருடம் இல்லை என்றால் 52 வாரமும் ஒரு நாளும். ஆக ஒரு நாளை கூட்டி போடுங்க. ஒரு நாளை கூட்டி போடுங்க. ஆகவே 2023 ஜனவரி 1 புதன்கிழமை. சரியோ? இப்ப நீங்க பார்க்கணும். கேள்விக்கு வாங்க. அடுத்த வருஷம் 2024 ஜனவரி 1. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். 2023 ஜனவரி 1க்கும் 2024 ஜனவரி 1க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். அது எந்த வருஷத்துடைய பிப்ரவரி? 23 என்பது ஒரு லீஃப் வருடமா? 23 நாள் இல்ல, சாதாரண வருடம். 3 வரும். ஆகவே அது ஒரு சாதாரண வருடம். ஆகவே சாதாரண வருடம் என்பதால் இங்கேயும் ஒரு நாளை கூட்டுங்க. 52 வாரமும் ஒரு நாளும். ஆகவே புதன்கிழமையோட ஒரு நாளை கூட்டினீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை. இப்ப 2025 கேக்குறாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? 25 போடுறது. சனிக்கிழமை வரும். 2 நாளை கூட்டணும். பாப்போம். இப்ப இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். இப்ப 2024 ஜனவரி 1க்கும் 2025 ஜனவரி 1க்கும் இடையில ஒரு பிப்ரவரி வரும். அது எந்த வருஷத்துடைய பிப்ரவரி? 2024 பிப்ரவரி. அது 2024. 2024ல கடைசி 2 இலக்கம் 24. 24ஐ 4ஆல் வகுக்கும் போது மீதி என்ன? பூஜ்ஜியமா வரும். லீஃப் வருடம். பூஜ்ஜியமாக இருந்தால் அது லீஃப் வருடம். லீஃப் வருடமாக இருந்தால் 52 வாரமும் 2 நாட்களும் என்று சொன்னோம். ஆகவே 2 நாட்கள் என்பதனால வியாழக்கிழமையோட 2 நாள். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, 2 நாள் என்ன கிழமை? சனிக்கிழமை. எஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. எஸ் நான் இப்பதான் ஜாயின் ஆயினது. கிளாஸ் தான் நிச்சய நேரமா அரை வரைக்கும் கிட்ட போயிட்டீங்க. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் போடுறேன் குரூப்ல. சரியா? இன்ஷா அல்லாஹ் சார். ஓகே சரி. ஆகவே இப்படித்தான் நாங்க அந்த நாட்களோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் வரும்போது லீஃப் வருடத்தை வச்சு கொண்டுதான் நாங்க டிசைட் பண்ணணும் என்ன நாள் வரும். சாதாரண வருடம்னா ஒரு நாளை கூட்டி போடுங்க. லீஃப் வருடம் என்றால் 2 நாட்களை கூட்டி போடுங்க. சரி. கைட்ஸ். நாங்க ஆரம்பத்தை சொன்ன நுட்பங்கள். இந்த நுட்பங்களை சார் என்ன செஞ்சாருன்னு சொன்னா முழு சிலபஸையும் கைட்ஸாக வகுத்தாரு. கைட்ஸாக வகுத்து 60 கைட்ஸ் சுமாராக பிரிச்சிருக்கிறார் சார். முழு சிலபஸையும் பிரிச்சு. அப்ப ஒவ்வொரு கைடுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்குது. கைட் அதாவது ஒவ்வொரு நுட்பங்கள் இருக்குது. என் தொடர் ஒரு கைட். என் தொடர்ல அது என் தொடர் 4 கைடா பார்ப்போம். ஒவ்வொரு வகையான என் தொடரையும் எப்படி செய்யணும். நீங்க கேள்வியை பார்த்தோன்னு இது இப்படி வகையான இது இப்படி செய்யணும், இது இந்த வகையில இப்படி செய்யணும், இது தரவு வகையில இது இப்படி செய்யணும், இது தாயக்கட்டையில இப்படி செய்யணும், இது நிபந்தனை எப்படி செய்யணும். இப்படி ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு விதமான முறையில சார் 60 கைடாக பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு கைடுக்கும் அறிமுகம் இந்த ஒவ்வொரு நுட்பங்களை நாங்க வகுத்திருக்கிறோம். ஆகவே அதைத்தான் நாங்க கிளாஸ்ல செய்வோம். 60 கைடு செய்வோம். அதுல ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கைடு அளவாக தொடர்பாடல் திறன் எல்லா ஐக்யூ பேப்பர்லையும் கட்டாயம் ஒரு 5 கேள்வி பார்க்கணும். ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இன்னைக்கு ஜூம் பேசிக் பேக்கேஜா இருக்குது, அவங்க எடுத்துக்கொள்ள கிடைக்கல. ஸோ நீங்க அதே லிங்கை திரும்ப ஜாயின்ட் ஆகுங்க. நாங்கள் கைட் சம்பந்தப்பட்ட வினாக்கள் பரீட்சையில் வந்த வினாக்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ யாருமே போயிட வேணும், அதே லிங்கை திரும்ப ஜாயின்ட் ஆகுங்க. ஓகே, நம்ம ஒரு 1 மினிட்ல கட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே,
சரி, ஆகவே அது வரைக்கும் பார்ப்போம். கட்டாயம் ஒரு 5 வினாக்கள் நாங்கள் எதிர்பார்க்கையிலும் தொடர்பாடல் திறன் அல்லது மொழி தொடர்பு. நாங்கள் இது தனி கைடாக ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து கிளாஸ் செய்வோம். பல ஒன்று தூண்டில் இறைன்னு தந்து அவங்க கேட்கிறாங்க இதே கருத்தை தரக்கூடிய விடையை